அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களையும் முதற்கண் வருக வருவென வரவேற்கின்றேன். மேலும் முப்பெரும் விழாவானது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழா மற்றும் எங்களுடைய மக்தப் மதரசாவுடைய ஆண்டு விழா, இன்னும் எங்களுடைய புதிய புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய துவக்க விழாவாக ஆக முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க இருக்கின்ற எங்களுடைய முதல்வர், புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டி.எம். அப்துல் காதிர் ஷமதானி ஹஜரத் அவர்களையும் சிறப்புரை ஆற்றிய சிறப்பான முறையில் அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் வி.எஸ். அன்வர் பாஷா உலவி எம்ஏ எம்பில் பிஹெச்டி செயலாளர் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை அவர்களையும், இன்னும் அல் புஸ்ரா விருது வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய ஜனாப் ஏ முகமது ஷா தொழில் அதிபர், எங்களுடைய புஸ்ரா எஜுகேஷன் சாரிட்டி ட்ரஸ்டுடைய கௌரவ தலைவராகவும் இருக்கின்றார்கள் அவர்களையும், இன்னும் அல் புஸ்ரா விருது பெற வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி டாக்டர் எம் கமாலுதீன் ஷகாஃபி வல் ஹிகமே இமாம் மஸ்ஜித் அல் ஹிதாயா மற்றும் புஸ்ரா எஜுகேஷன் சாரிட்டி ட்ரஸ்டுடைய உறுப்பினர் அவர்களையும், இன்னும் இந்த புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியை துவக்கி வைத்து துவாச்ச இருக்கின்ற எங்களுடைய ஹஜரத் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது சலீம் சிராஜி அவர்கள், தலைவர் ஜாமியா நாசிர் சுன்னா புலல் அவர்களையும், மதரசா மாணவ மாணவிகளுக்கு பரிசில் வழங்கி இருக்கின்ற அல்ஹாஜ் எம் அஸ்ரப் அலி அவர்கள், புஸ்ரா எஜுகேஷன் சாரிட்டி ட்ரஸ்டுடைய பொருளாளர் அவர்களையும், இன்னும் அல்ஹாஜ் ஜே அம்மானுல்லா ஷாஹிப் அவர்கள் பாடி புஸ்ரா எஜுகேஷன் சாரிட்டி ட்ரஸ்டுடைய உறுப்பினர் அவர்களையும், கிராத் ஓதி இருக்கின்ற எம் மௌலானா மௌலி அல்ஹாபில் எம் முகமது யஹ்யா ஷராதி இமாம் விஜன் ஹஜரத் அவர்களையும், துவக்குரை ஆற்ற இருக்கின்ற மௌலானா மௌலி எம் முகமது முனீர் ஜமாலி பேராசிரியர் புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி அம்பத்தூர் அவர்களையும், முன்னிலை வைத்து இருக்கின்ற அல்ஹாஜ் எம் சையது ஃபாஹிம் தானிஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் கார்ஸ் அம்பத்தூர் அவர்களையும், அல்ஹாஜ் ஏ இப்னு மஸ்ஜித் நூர் பள்ளி முன்னாள் முதல்வர் அவர்களையும், அல்ஹாஜ் ஏ பஷீர் அகமது ஜோல் இந்தியா சென்னை அவர்களையும், அல்ஹாஜ் ஹெச் பீரான் செயலாளர் நூர்ஹுதா ஜும்மாப்பள்ளி மன்னூர்பேட்டை அவர்களையும், ஆலி ஜனாப் எம் முகமது ஷரீப் மஸ்ஜித் நூர் முன்னாள் செயலாளர் அவர்களையும், அல்ஹாஜ் எம் முகமது அலி அவர்கள் காவேரி டெக்ஸ்டைல் அவர்களையும், அல்ஹாஜ் எம்.ஏ. நைனா முகமது தலைவர் முன்னில் ஹுதா பாடி அவர்களும், மற்றும் நாகூர்கனி அல்ஹாஜ் எம் நாகூர்கனி சூரத் கே பன்னடி அவர்களையும், அல்ஹாஜ் பி ஷாயிக் பாஷா பசீர் ஆர்பேட் அவர்களையும், ஆலி ஜனா பக்கீர் மைதன் ஓரின டெரஸ் அவர்களையும், இன்னும் முன்னிலை வைத்து சென்றிருக்கின்ற அல்ஹாஜ் வி கே அப்பாஸ் அஜியார் அவர்களையும், ஆலி ஜனாப் ஏ அமானுல்லா பார்க் ரோட் அண்ணா நகர் அவர்களையும், எம் சையத் இப்ராஹிம் சட்ட ஆலோசகர் புஸ்ரா எஜுகேஷன் சாரிட்டி ட்ரஸ்ட் அவர்களையும், இன்னும் அப்துல் மாலிக் தஸ்ஸஸ் பாடி அவர்களையும், எம்எஸ்என் சிராஜுதீன் மஸ்ஜித் முன்னாள் செயலாளர் அவர்களையும், முகமது பக்ருதீன் அவர்களையும், சயீத் அப்துல் ஜமீல் திருமலவயல் அவர்கள், ஆலி ஜனாப் எஸ் அப்துல் ரஷீத் ஏ கே அஹமது ஹுசேன் ஏ முகமது அலி எம் ஹஜ் கலீலுர் ரஹ்மான் கே முகமது அலி, இன்னும் அல்ஹாஜ் எஸ் நசீர் முகமது விஜயன் அம்பத்தூர் அவர்களையும், ஆலி ஜனாப் எம்என்ஏ ஜமால் புகாரி தைகா தண்டையார்பட்ட அவர்கள், அல்ஹாஜ் எம் நாகூர் ஹனீஃபா தலைவர் மஸ்ஜித் விஜயன் பள்ளி அவர்களையும், அல்ஹாஜ் ஏ தஸ்லீம் முகமது அவர்களையும், அல்ஹாஜ் டி.ஓ. அப்துல் காதர் அவர்களையும், இன்னும் அல்ஹாஜ் எம் முகமது நசருதீன், அலி ஜனாப் எஸ் அப்துல் லத்தீப் ஜெட் பீர் முகமது ஓசான் ஸ்போர்ட்ஸ் அவர்களையும், இன்னும் எஸ்.ஏ. பஷீர் அகமது விஜயன் அம்பத்தூர் அவர்களையும், இன்னும் ஆலி ஜனாப் எம் ஹெச் சர்புதீன், ஆலி ஜனாப் அப்துல் ரஹீம், அல்ஹாஜ் பத்ரு ஷமான், ஆலி ஜனாப் முகமது கனி, இன்னும் அல்ஹாஜ் ஜாகிர் ஹுசேன். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌலி எஸ் முகமது நூரின் அஜ்ஹரி பேராசிரியர் புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி அம்பத்தூர் மற்றும் மௌலானா மௌலவி டி.பி. முகமது ஹாரி ஷகாஃபி முதல்வர் ஜாமியா மஸ்ஜித்
நாசிருல் ஜுன்னா புலல் அவர்களையும், மௌலானா மௌலவி எஸ்கே அப்துல்லா அல்தாஃபி தலைமை இமாம் நூருஹுதா ஜும்மா மஸ்ஜித் மன்னூர்பேட் அவர்களையும், மௌலானா மௌலவி ஜே முகமது அஸ்கருதீன் கலீமி இமாம் பாடி ஜும்மா மஸ்ஜித் அவர்களையும், மௌலானா மௌலவி எம் மன்சூர் அலி சிராஜி இமாம் மஸ்ஜித் நூர் கொரட்டூர் அவர்களையும், மௌலானா மௌலவி ஜே அப்துல் நயீம் ஜமாலி இமாம் மஸ்ஜிது ஜன்னத்தில் பெக்கி அம்பத்தூர் அவர்களையும், மௌலானா மௌலவி ஹபீபுல்லா கான் சாஹிப் பாகவி இமாம் மஸ்ஜித் முகமதியா டன்லப் அவர்களையும், மௌலானா மௌலவி மாலிக் முகமது சமதானி இமாம் மஸ்ஜித் ரஹ்மானி ரஹீம் புதூர் அவர்களையும், மௌலானா மௌலவி FKM அப்துல் ரஹீம் ஃபைஜி இமாம் பட்டூர் ஜாமியா மஸ்ஜித் அவர்களையும், இன்னும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய செயலாளர் SM நூறு அலா நூர் மற்றும் இங்கு வருகின்ற ஆலிம் பெருமக்கள் அனைவர்களையும், இன்னும் 54 ஜமாத்தை சேர்ந்த இன்னும் பாடி மன்னூர்பேட்டை மற்றும் சுற்று வட்டார ஜமாத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களையும், இன்னும் தாய்மார்கள் அனைவரையும், இன்னும் மாணவி மக்கள் அனைவர்களையும் வருக வருக என எங்களுடைய இந்த டெஸ்ட் சார்பாக வரவேற்று அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம அல் புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய துவக்க விழா. இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பெண்கள் அரபிக் கல்லூரி இன்ஷா அல்லாஹ் இது கியாமத்து நாள் வரையிலும் எந்த விதமான தங்குதடையுமின்றி தொய்வின்றி இது நடைபெற வேண்டும் என்ற ஒரு துஆ உங்களிடத்திலே வசியத்து செய்யப்படுகிறது. இந்த அம்பத்தூர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல் புஷ்ரா என்பதாக புஷ்ரா என்ற பெயரை இந்த மதரசாவிற்கு நாம் சூட்டியிருக்கிறோம். ஒரு நல்ல பெயராக நமக்கு நல்லோர்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த பெயரை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இது எல்லா வகையிலும் ஒரு சுப செய்தியாக நல்ல ஒரு காரியமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் இந்த மதரசாவின் மூலமாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு பேராவலோடு இந்த கல்லூரியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ வரைக்கும் வெறுமனே தீனுடைய கல்வி மட்டும்தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் பெண்களுக்கு உண்டான உலக கல்வியும் இந்த புஷ்ராவினுடைய சார்பாக ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் உலக கல்வி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டையுமே தொடர்ந்து இந்த புஷ்ராவின் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவர்களுடைய அந்த தீன் கல்வி உலக கல்வி இரண்டும் தரம் பெற்றதாக இருக்க வேண்டும், தரமுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது மதரசாவிலே சேர்த்து பயனடையுமாறு ஜமாத்தார்கள் அனைவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது நமது புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியை தங்களது பொற்கரங்களால் திறந்து வைப்பதற்காக வேண்டி ஜாமியா நாசிருஸ்ஸுனாவுடைய தலைவர் சங்கைக்குரிய மௌலவி முகமது சலீம் சராஜ் ஹதரத் பெருந்தகை அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر ولله الحمد. முதலாவதாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி சங்கைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களை அழைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத் ஈமானிய செல்வம். இந்த செல்வத்திற்கு நிகர் உலகத்தில் இன்னொன்று இல்லை. குர்ஆன் ஷரீஃபில் சில இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்கள் நாம் சராசரியாக நினைக்கும் பொழுது நம்முடைய சில வசதி வாய்ப்புகள், நான் வைத்திருக்கின்ற வீடு, நான் பயன்படுத்தும் கார், இவைகள் நம்முடைய அந்தஸ்தை நம்முடைய உயர்வை தீர்மானிக்கக்கூடியதாக நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையில் இவை எதுவுமே அத்தகைய நிலையில் இல்லை. மாறாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஈமானுடைய பாக்கியம் எவ்வளவு என்பதை குர்ஆன் கூறுகின்ற பொழுது, இன்னல்லதீன கஃபரு லவ் அன்னலஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா மா துக்பில மின்ஹும். அல்லாஹ் இதே கருத்துடைய வசனங்களை வேறு சின்ன வார்த்தை மாற்றங்களோடு வேறு சில இடங்களிலும் அல்லாஹ் குறிப்பிடுவார். அதனுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையில் ஈமானை இழந்தவர்கள் அங்கே அதற்கான தெளிவை பெறுவார்கள். ஈமானை இழந்துட்டோம், நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்.
மனித இயல்பு எங்காவது ஒரு இடத்தில் சிக்கி கொண்டால் ஏதேனும் பரிகாரம் கொடுத்து அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது. போலீஸ்கார பிடிச்சிட்டாரா, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம், 500 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம், ஏதோ ஒண்ணு அப்படித்தான் செய்வோம். இப்படி மனிதர்களுடைய இயல்பு. இதே இயல்பு மறுமையில அல்லாஹ் ஒரு கற்பனைக்காக சொல்றான். ஈமானை இழந்தவர்கள் என்ன விலை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த பூமி முழுவதும் ஒருவேளை அவர்களுக்கு தங்கமாக இருந்தால், பூமி முழுவதும், இன்னைக்கு 1 கிராம் தங்கமே எங்கேயோ போயிருச்சு. அப்ப 100 கிராம் தங்கத்துடைய ரேட் என்ன, 1 கிலோ தங்கத்துடைய விலை என்ன? இந்த அறையில மட்டும், இந்த ஹால்ல மட்டும் எவ்வளவு டன்ஸ் தங்கத்தை வைக்க முடியும் அப்படின்னா, அந்த அம்பத்தூர்ல மட்டும், சென்னையில, தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஆசியாவில், உலகம் முழுவதும். அதுவும் அருள் என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. பூமி என்ற வார்த்தை நிலப்பகுதி நீர்ப்பகுதிக்கு இரண்டும் சொந்தம். நிலப்பகுதி கிட்டத்தட்ட 28% தான், 70 விட கம்மி. மீதி நீர்ப்பகுதி இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தங்கமாக இருந்தாலும் மறுமையில் இவன் செய்துவிட்ட, துனியாவில் செய்துவிட்ட இந்த ஈமானிய பாவத்திற்காக, ஈமானை விட்டுட்டான்ல, ஏற்றுக்கொள்ள, இந்த பாவத்திற்காக இந்த முழு செல்வங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பான். அல்லாஹ் சொல்றான். சரி, இவன் தயாராக இருப்பான், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு மன்னிக்கப்படுமா? ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்த், நீ அனைத்தையும் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹ் அதோட கூட நிப்பாட்டிரல, நமக்கு புரியறதுக்காக சொல்லுவான், ஓ மிஸ்லஹு மஅஹு, இதை போன்று இன்னொரு மடங்கை நீ கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்ப யார் ஏழைகள்? நம்மை விட செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் வேறு யார்? இந்த உணர்வு முதல்ல மோமின்களுடைய உள்ளத்துல ஆழமாக இருக்கணும். இரண்டாவது, அந்த ஈமானுடைய ஒரு பகுதி, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நம்ம. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உம்மத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், நாம் அப்படி என்ன பெரிய சாதனை புரிந்து விட்டோம், நம்மிடத்தில் அப்படி என்ன அபார ஆற்றல் இருக்கு? நத்திங், ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒண்ணுமே கிடையாதுங்கிறக்க நாம் சாதாரணமானவர்கள் இல்ல, நாம் தான் சிறந்தவர்கள். அதற்கு காரணம் என்ன? ஒற்றை காரணம் தான். இமாம் நபூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, லம்மா தஅல்லாஹு தாஈனா லிதாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுல் குன்னா அக்ரமல் உமம். அல்லாஹ்வின் திருத்தூதர் உம்மத் என்பதுதான் காரணம். நஹனுல் ஆகிரூன் அல் அவ்வலூன யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் வந்ததால் நாம் பிந்தியவர்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் செல்வதால் நாம் தான் முந்தியவர்கள். இந்த சிறப்பு நமக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒற்றை காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா அவ்ரஸ்னல் கிதாப் அல்லதீன அஸ்தஃபைனா மின் இபாதினா, இந்த குர்ஆனை தருவதற்கு நாம் சில அடியார்களை தேர்வு செய்தோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தேர்வு செய்ததை போன்று அவருடைய உம்மத்தையும் ரப்பு தேர்வு செய்ததாக சொல்கிறான். இந்த ஆயத்துடைய விரிவுரையில், குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்வாங்க, இந்த வசனம் இந்த உம்மத்து எவ்வளவு சிறப்பிற்குரிய உம்மத் என்பதை சொல்கிறது. முஃமின்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்பதால் அல்லாஹ் இத்தகைய அந்தஸ்தையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறான். இப்ப நமக்கு முன்னால அல்லாஹ் நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அல்லாஹ் நம்மளை பிறக்க செஞ்சிருக்கிறான். இத விளங்கி இத கொஞ்ச நாள் வாழ போறோம் இந்த உலகத்துல, இத பாதுகாத்துட்டு போறதுதான் பணி, அவ்வளவுதான் மேட்டர். இத அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஃமின்களே, அல்லாஹ் முறையா பயந்துக்கங்க, முஸ்லிம்களாக மட்டும் மௌத்தாகுங்க. சகோதரர்களே, இத செய்யறதுக்கு தான் மதரசாக்கள். அதுக்காக சொல்லுவேன். ஒரு பக்கம் மீலாதுன் நபி, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு உயர்வு எப்படிப்பட்டது, அந்த நபி இல்லையானால் நாம் இல்லை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை வைத்து தான் நம்முடைய அந்தஸ்து. சஹாபாக்களுக்கு நிகர் யாரும் இல்லை. காரணம், அவர்கள் அஸ்ஹாபுர் ரசூல், அல்லாஹ்வின் திருத்தூதரின் தோழர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு நிகர் யாருமே இல்லை. காரணம், அவர்கள் அஸ்வாஜுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியர். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அஸ்வாஜு உம்மஹாத்து. இந்த உலகத்தில் யாரும் அந்த சிறப்பிற்கிட்ட வரவே முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாம் பெற்ற பயன், இந்த பலன், இந்த ஈமானிய பலன் மௌத்தார வரைக்கும் அதை பாதுகாப்பாக இருந்து ஈமானை பாதுகாத்து இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கணும். அதுதான் மிக முக்கியம். இதுக்காகத்தான் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தாவில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலிய்யி ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ்வை எல்லாம் புகழ்றாங்க. இதுல ஒண்ணுமே இல்லை.
அல்லாஹ்வை ஐஸ் வைக்கிறாங்க, புகழ்றாங்க. ரப்பி எனக்கு நீ அதை கொடுத்த, இதை கொடுத்த, என்னென்னலாம் கொடுத்த. சரி, இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். முஸ்லிமா வாழ செய்ய, நல்லோர்களோடு மறுமையில எழுப்பு. இதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம். இப்ப மோமின்களா வாழ்றது என்பது சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில முஸ்லிமா இருக்கா, மாலையில பார்த்தா எப்படியே போயிடுறான். மாலையில முஸ்லிமா இருக்கா, யும்சி முஃமினன் யுஸ்பிஹு காஃபிரா. நிலைமைகள் மாறிக்கிட்டு இருக்கு. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரோ ஒருவனை காதலிச்சவங்கிறக்காண்டி எந்த நிலைக்கும் போறதுக்கு தயாராக ஆயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமானை விட்டு கூட போறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் நாம் எப்படி சரி செய்வது? யார் சரி செய்வது? யாருடைய பொறுப்பு? கண்ணியத்திற்குரியவர்களே, உலமாக்களுடைய பொறுப்பு, உங்களை போன்ற மூத்த நல்லவர்களின் பொறுப்பு. அதனாலதான் மஸ்ஜிதுகள் தோறும் மதரசாக்களை நடத்துறோம். ஒவ்வொரு இடங்களிலும் பெண்களுக்கான மதரசாக்களை நடத்துறோம், ஆண்களுக்கான மதரசாக்களை நடத்துறோம். இவர்கள் தாங்களும் அவர்கள் சீர் செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் சீர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அம்பத்தூர் பகுதியிலே புஷ்ரா அரபிக் கல்லூரி, பெண்கள் அரபிக் கல்லூரி துவக்கமான ஒரு விழாவிலே மீலாது விழாக்களும் ஆண்டு விழாக்களும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வல்லோன் அல்லாஹு தாலா துவங்கக்கூடிய இந்த மதரசாவை கியாமத்து நாள் வரும் வரைக்கும் எந்த விதமான தொய்வில்லாமல் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹு அருள் புரிவானாக என துவக்கமாக துஆ செய்து, மதரசாக்களுடைய சிறப்புகளை பற்றிய செய்தி நிறைய இருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன். ஃபிரௌன் தன்னுடைய மந்திரி இடத்துல கேட்டான், இந்த மக்கள் எல்லாம் என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு கேட்டானாம். ஃபிரௌன் தன்னை மக்கள் எல்லாம் ரப்பாக, இறைவனாக வணங்க வேண்டும், அதற்கு என்ன செய்யணும்ட்டு மந்திரிட்ட ஆலோசனை கேட்டான். அந்த மந்திரி சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லல. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஊரில் இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனத்தை இழுத்து மூடுங்க. கல்வி ஸ்தாபனத்தை இழுத்து மூடிவிட்டால் மக்கள் அறியாமையில் போய்விடுவார்கள். மக்கள் அறியாமையில் போய்விட்டால் உங்களை என்ன, நீங்கள் யாரை கை காட்டினாலும் எல்லோரும் ரப்பு என்று சொல்லுவார்கள். இப்ப ஒரு ஊரிலே மதரசா என்பது, கல்வி ஸ்தாபனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுதான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திலும் மதரசாவை துவங்க விட மாட்டான். அந்த நசீபு கிடைக்காது. அந்த வகையில அம்பத்தூர் ஓட்டி பகுதியில இந்த மதரசாக்கள் புஷ்ரா என்ற பெயரில் ஒரு நல்ல பெண்கள் மதரசா துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். சிறப்பான முறையிலே கடைசி வரைக்கும் ஒற்றுமையோடு இருந்து அதை நடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் பிரிந்து மட்டும் சென்றுவிடக் கூடாது. கருத்து வேறுபாடுகள் இந்த உம்மத்துக்கு நிஅமத்து நாங்க ரசூலுல்லாஹ். அந்த வகையில என்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எந்த வகையிலுமே நாம் இதை விட்டும் பிரிந்து போய்விடக் கூடாது. கடைசி வரைக்கும் இந்த மதரசாக்கள் நடத்தப்பட வேண்டும். அஸ்ராவாக, உயர்வாக, எட்டாத உயரத்திலே தொட்டு சிகரம் தொட்டு சீரோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மீலாது விழா என்றாலே அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது நாயகத்தின் மீது உண்டான அளவு கடந்த ஒரு பிரியம்தான். அந்த பிரியம் நமக்குள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பற்றியுண்டான எந்த விதமான விதண்டாவாதங்களோ கேள்விகளோ கருத்து பரிமாற்றங்களோ நமக்கு தேவைப்படாது. சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது ஈர்ப்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் கடுமையான மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தார்கள் என்பதை வரலாற்றினுடைய நெடுவிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு உதாரணம், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக எழுந்து நிற்க வேண்டாம் என்று சஹாபாக்களுக்கு பெருந்தன்மையோடு அடக்கத்தோடு உத்தரவிடுகின்றார்கள். ஆனால் அதே நாயகம்தான் மற்றவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சங்கையானவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டவர்களும். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனக்காக வேண்டி எந்திரித்து நிற்க வேண்டாம் என்று
சொன்னதற்கு பின்னால் ஒரு மஜ்லிஸுக்கு வருகின்றார்கள். நாயகம் வருகின்றார்கள். எந்த சஹாபாக்களும் எந்திரித்து நிற்கவில்லை. ஆனால் சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். ஒரு ஓரமா நிற்கின்றார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்க்கின்றார்கள். நான் தான் எழுந்து நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனே, பிறகு ஏன் எழுந்து நிற்கின்றீர்கள் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்கிறார்கள் கவிதையிலே, கியாமி லில் ஹபீபி அலைய ஃபர்துன் வ தர்குல் ஃபர்தி மா ஹுவ முஸ்தகீமுன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஹபீபுக்காக, நான் பிரியப்படுகின்ற என்னுடைய நேசருக்காக நான் எழுந்து நிற்பது இருக்கிறதே, அது எனக்கு ஃபர்து மாறி, கடமை மாறி. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, அதுபோல என்னுடைய நாயகத்திற்காக நான் எழுந்து நிற்பது, என்னுடைய பிரியமானவருக்காக நான் நிற்பது இருக்கிறதே, அது எனக்கு ஃபர்து போன்றது. வதருக்குல் ஃபர்தி மா ஹுவ முஸ்தகீமுன். ஃபர்த விடுறதுங்கிறது சரியா படல எனக்கு. ஃபர்தை விடுவது எனக்கு சரியாக படவில்லை, அது சரியாக இல்லை. அஜிபு லிமன் லஹு அக்லுன் வ ஃபஹுமுன். சஹாபாக்களை பார்த்து சாடையாக சொல்கின்றார்கள், அஜிபு லிமன் லஹு அக்லுன் வ ஃபஹுமுன். அறிவும் புத்தி கூர்மையும் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். யரா ஹாதல் ஜமால வலா யகுமு. இந்த அழகான மனிதரில் புனிதரை பார்த்துவிட்டு எழுந்து நிற்காமல் அமர்ந்திருக்கின்றார்களே, நாயகம் சொன்ன அந்த வார்த்தையினுடைய உள்ரங்க அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றார்களே, மற்ற சஹாபாக்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்பது போல சொன்னார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் அங்கே ஒரு இடி விழுந்தது போல இருந்திருக்கும். மற்ற சஹாபாக்களுக்கு நாயகத்தினுடைய அந்த உள்கருத்துக்களை அவ்வப்போது எல்லோரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்திருந்து சொல்வதை பார்க்க முடியும். இந்த நேரத்திலே அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் சொன்னது அடக்கத்தின் காரணமாக, பெருந்தன்மையின் காரணமாக, மற்றபடி உண்மையிலேயே மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்திலேயே ஆக தகுதியானவர்கள் நாயகம் தான் என்பதை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதற்கு நாயகம் பதில் சொல்லி இருக்கணும் அல்லவா? நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒன்னும் சொல்லல. சிரிச்சிட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு போயிட்டான். நாயகத்தினுடைய பதில், நாயகத்தினுடைய ஒப்புதல் அது. சஹாபாக்கள் எந்த அளவு நாயகத்தின் மீது பிரியம் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பெத்த புல்ல நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு வாயிலிருந்து ஏதாவது எடுத்து ஏதாவது எச்சிலோடு இருக்கக்கூடிய அந்த உணவை கொடுத்தால், இன்னைக்கு உள்ள எஜுகேஷன் எல்லாரும் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க, சீ எச்சிப்பட்ட பொருள் நான் எப்படி சாப்பிடுறது? சஹாபாக்கள் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நாயகத்திற்கு உணவு கொண்டு போய் கொடுப்போம். ஆரம்பத்தில் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது கண்ணியம் வைத்திருந்தார்கள் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் மேல் வீட்டில் இருந்தாங்க, அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கீழ் வீட்டில் இருந்தாங்க. நாயகம் எங்க படுத்திருப்பாங்கன்னு தெரியாம அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு செவரோடு போய் ஒட்டி ஒரு கணித்து கூனி குறுகி போய் படுத்திருப்பார்கள். ஏன்னு கேட்கப்பட்டது, நாயகம் எங்க படுத்திருப்பாங்கன்னு தெரியாது, எங்கேயாவது படுத்திருக்கும் போது நான் கால் நீட்டி இருக்கின்ற இடத்திற்கு நேராக அவர்கள் படுத்திருந்தால் ஒரு கண்ணிய குறைவு ஏற்பட்டு விடும் அல்லவா? அப்படின்னு சொல்லிட்டு நாயகத்தின் கண்ணியம் கொடுப்பதற்காக வேண்டி அப்படி நடந்து கொண்டவர்கள். அந்த ஒரு உலமாவினுடைய, ஒரு ஆலிமினுடைய, ஒரு அறிஞருடைய விஷயங்களை பற்றி கண்மணி நாயன் சொன்னது பொன்னை பற்றியோ பொருளை பற்றியோ எதை பத்தியுமே சொல்லல. கண்மணி நாயகம் சொன்னது எல்லாமே நம்ம சான்றோர்கள், உலமா பெருமக்கள், ஆலிம்களை பற்றி என்னுடைய சொத்து, என்னுடைய வாரிசு யார் என்றால் நம்முடைய உலமா பெருமக்கள் தான், ஆலிம்கள் தான், அறிஞர் பெருமக்கள் தான். அறிஞர் பெருமக்களை பற்றி நம்மளுடைய இல்மு விஷயங்கள்ல முக்கியமா நம்ம பார்த்தா, பிறப்பிலிருந்தே, நம்ம பிறந்ததிலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வரை கல்வி கற்பதிலேயே நாம் இருக்க வேண்டும். கல்வி கற்பது இன்னைக்கு முக்கியமான ஒரு தலையாய கடமைன்னு எல்லாருமே மார்க்க உலக கல்வியை சொல்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க,
2 வாழ்க்கை தான் நமக்கு இருக்கு. ரப்பனா துவாவில் கூட ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். 2 வாழ்க்கை. ஒருவர் உலகத்திற்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கடை, என்னுடைய வியாபாரம். ஆனால் இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆகறதுக்காக அல்லாஹ்வை பத்தி பயம், மௌத்தை பத்தி பயம். மௌத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாங்க, நான் ஒரு 4 மௌத் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இந்த துனியாவினுடைய வாழ்க்கை நம்ம அப்படியே தொடர்ச்சியா பார்க்கும்போது துனியாவினுடைய வாழ்க்கைக்கு வாழ்றதுல எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. 6 வயசுல ஆரம்பிச்சு 80 ஆயுள் இருக்கிற வரைக்கும் துனியா வாழ்க்கையில தான் ஷைத்தான் நம்மளை ஈடுபடுத்துவான். நம்ம அதனுடைய பின்னணியில போகவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை அனைத்துமே அல்லாஹ்வுடைய பயம், தக்குவா என்ற ஈமான். தக்குவா ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி நடக்குது இப்போ, உள் பயத்தோடய நம்ம வரணும். ஏன்னா இல்முனுடைய மஜ்லிஸ் இது. இல்முனுடைய மஜ்லிஸிலே ஒவ்வொருவருக்கும் தக்குவா இருக்க வேண்டும். தக்குவா இருந்தால்தான் ஒன்னு சொல்லுவாங்க, கனிவு இருக்கிறவங்க கிட்ட தான் பணிவு இருக்கும், பணிவு இருக்கிறவங்க கிட்ட தான் அன்பு இருக்கும். இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் அல்லாஹ் இருப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மீலாது விழா, இந்த நிகழ்வில எவ்வளோ ஷைத்தான்கள் ஏதோ விஷயங்கள் சொல்லட்டும், ஆனா அகில உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் தான் நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிகப்பெரிய முன்மாதிரிகள் இருக்கிறது. இன்னைக்கு நான் சிம்பிளா சொன்னோன்னா, இந்த மதரசால பிள்ளைகள் படித்து அதுக்கப்புறம் குர்ஆன் ஓதுன உடனே அவங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்கள் உடனடியாக மன்னிக்கப்படுகிறது. உடனடியாக மன்னிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தா இஸ்லாத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாமையே இருக்கு. எது தெரியாம இருக்கு அப்படின்னு சொன்னா, தாபிஹீன்களை பத்தி தெரியல, தபுஹா தாபிஹீன்களை பத்தி தெரியல. இறைநேசர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள், எத்தனையோ தியாகங்கள் செய்தார்கள், ஈமானை வளர்த்தார்கள், இஸ்லாத்தை வளர்த்தார்கள். இது போன்ற நிகழ்வுகள், இந்த மாதிரி மதரசாக்கள், இந்த மாதிரி அரபிக் கல்லூரிகள் நமக்கு இங்க புஷ்ரா, நீங்க எல்லாரும் இங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த முஹல்லால இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு ஆலிமாக்களையாவது உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட புஷ்ராவுக்கு கை கொடுங்க. அதே மாதிரி புஷ்ராவிற்கு தங்களாலான உதவிகளை, ஏன்னா இந்த மாதம் ஒரு இது ஒன்று இருக்கு நமக்கு, அது இருந்தால் தான் புஷ்ரா நல்லா ரன் ஆகும். ஏன்னா இப்போதான் ஏற்கனவே இருந்த ஒரு குழந்தை, இப்போதான் இந்த குழந்தை உருவாயிருக்கு. அதனால உடனே நீங்க நினைச்சிடாதீங்க ஐயோ எவ்வளவு கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் கொடுப்பான், மனசுல அந்த எண்ணங்கள் வரும். நம்ம செயல் தலைவர் அமானுல்லா ஹாஜியாரா இருக்கட்டும், அதே பண்ணி நம்மள முதல்வராக இருக்கட்டும், செயலாளராக இருக்கட்டும், ஓரமாவே நின்றுட்டு இருப்பாரு, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி நம்ம உலமா பெருமக்கள் ஒரு ஆலிமை நாம் என்னைக்குமே மனதளவுல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறக்கூடாது, உள்ளேந்தே வரணும் அந்த விஷயங்கள். ஒரு ஆலிமை படிக்கும் போது அல்லாஹ் ஒரு இல்மு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு, அந்த இல்மை நாம் என்றென்றுமே மனதிலே நினைத்து செயல்பட வேண்டும் என்று கூறி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார், ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று துஆ செய்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான், நீங்கள் வணங்குகிற இந்த சிலைகள் பயனற்றவை, இது மனிதனால் உருவாக்கப்படுவது, அல்லாஹு ஒருவன்தான் இந்த உலகத்தின் இரட்சகன் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே மேப்படியா என்ன தெரியுமா செஞ்சான்? அபூலஹப் யார ரசூலுல்லாவை விடுதலை, ரசூலுல்லாவுடைய பிறப்புக்காண்டி மகிழ்ந்த ஆளு என்ன செஞ்சார் தெரியுமா? கீழே குனிஞ்சி ஒரு பிடி மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு நேராக வீசினான். உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? சும்மா இருப்பானா? தன் ஹபீப தொட்ட எவனையுமே அல்லாஹ் சும்மா விட்டதே இல்லை. நிறைய வரலாறுகள் உண்டு, அதில் ஒரு மெயினான வரலாறு, அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினார், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், கையை எறிந்தானே அபூலஹப், அவனுடைய கைகள் நாசமடையட்டும்.
அவன் குடும்பம் நாசமடையட்டும். கடைசியா நாசமா தான் போனான், எல்லாம் போச்சு. இவன் எங்க போவான்? இவன் எங்க போவான்? சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா? நரகத்துக்கு தான் போவான். கட்டாயமா நரகவாதி. யாருங்க? அபூலஹப். இப்ப ரசூலுல்லாவுடைய பிறந்த விழா கொண்டாடுனா அவனுக்கு நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் எப்படிங்க சொல்றீங்க? தோ சொல்றேன். புகாரியினுடைய 5101வது ஹதீஸ் எடுத்து படிக்கணும். கண்ணு தெரிஞ்சாதானே படிக்கிறதுக்கு. இவனுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு தெரியாது. அந்த ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது என்னைக்குங்க? என்ன நாள்? திங்கட்கிழமை. இப்போ அபூலஹப் சொல்றாரு, அவர் ஒருத்தர் கணவரை காண்கிறார். அவர் கேட்கிறார், தன் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கனவில் கண்டு கேட்கிறார், உங்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப மோசம். நான் வந்ததற்கு பிறகு நான் கடுமையான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நரகத்திலே. ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய விரலை நான் வாயுக்குள் வைக்கிறேன், அதிலிருந்து மதுரமான நீர் சுரக்கிறது. அந்த நீர் எனக்கு அன்றைய நாள் முழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹ் வருஷா திங்கட்கிழமை பிறந்துகிட்டா இருந்தாங்க? இல்ல, வருஷத்துல ஒரு தடவை அந்த ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு திங்கட்கிழமை பிறந்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் அபூலஹப் சொல்லுகிறார், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த சுவைபத்துல் அஸ்லமி என்கிற என் அடிமை பெண்ணை நான் உரிமை விட்ட ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் எனக்கு என் விரலை வாயில் வைக்கிறேன், அதிலிருந்து அமிதமான நீர் சுரக்கிறது என்று சொன்னால், என் அருமையானவர்களே, அப்போ நரகத்தில் கிடக்கிறான். அவனுக்கு ஏன் அந்த நீர் சுரக்குதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடியதற்காக. இந்த வஹாபிகள் இன்னைக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான், அவன் பொண்டாட்டிக்கு 60 நாள் கொண்டாடுறான், எல்லாம் செய்யறான். இதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர்கள் பக்க ஹராமுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படலை. மெழுகுதிரி வச்சு அதை ஒரு கேக்கு கட் பண்ணி மாற்று மத கல்ச்சர் அது, அதை செய்யறான், அதை தடுக்க மாட்டேங்கிறான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500வது பிறந்த நாள், எத்தனாவது வருஷங்க? 1500வது பிறந்த நாள். ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த மீலாது விழா. அப்ப அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து 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 பேசுகிற பொழுது அல்லாஹுவின் நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. அதை விட்டு தூரமாக்குறது தான் மீலாது விழா கூடாது என்று சொல்கிறான். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் யாவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. கண்மணி நாயகத்தினுடைய பொருட்டால் நமது பிழைகளை எல்லாம் மன்னிப்பானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே நமக்கு ஷஃபாஅத் செய்வார்கள் என்று சொன்னார்கள். யாரு சுபுஹ் தொழுதுட்டோம், மகரிபுக்கு அசருக்கு பிறகும் 10 முறை என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நான் ஷஃபாஅத் செய்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம என்ன செய்யறோம்னா, நம்ம பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய அருளால் பல ஆண்டுகளாக சுபு தொழுதுட்டு துவா ஓதி முடிச்சோன்னு 10 தடவை செலவாத்து, அசரு தொழுதுட்டு துவா ஓதி முடிச்சோன்னு 10 தடவை செலவாத்து. எதுக்குன்னா அது எங்களுக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் செய்கிறோம். அதே போன்று எல்லோரும் இன்றைய தீனா மீலாது விழாவிலே ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜமாத்தில் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு அசர் தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு சுபுஹ் தொழுகைக்கு பிறகும் 10 தடவை செலவா சொல்றாங்க. சொல்லுறவங்களுக்கு மட்டும்தான், தொழுவாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தொழுகை இல்லாவிட்டா எல்லாமே அவுட்டு, எல்லா அமலும் அவுட் ஆயிடும். அப்ப தொழுகையோடு இதையும் செய்தீர்கள் என்றால் கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தோடு சொர்க்கம் செல்லுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவில் வாழும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே, மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. இறைவன் தூதாக வந்தீர், இதமான போதம் தந்தீர்,
இறைவன் தூதாக வந்தீர், இதமான போதம் தந்தீர், குறைகள் எல்லாம் களைந்தீர், குன்றாமல் சேவை செய்தீர், மறைபாற்றும் ஞான சுடரே மன்னர் ரசூலுல்லாவே, மறைபாற்றும் ஞான சுடரே மன்னர் ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே. பொல்லாத மூர்க்கர் சேர்ந்து தொல்லை தந்தார்கள் தொடர்ந்து, அல்லாவின் கருணையாலே ஆபத்தெல்லாம் கடந்து அடைந்தீர்கள் வாகையாளும் அண்ணல் ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது நபிகள் பிரானே மதீனாவில் வாழும் கோனே, மதீனாவை ஆளும் கோனே, மஹமூது 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 நபிகள் பிரானே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த முப்பெரும் விழாவினை மிகவும் சிறந்த முறையிலே நடைபெற செய்த அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் TM அப்துல் காதிர் சமதானி அவர்களுக்கும், இங்கே மிகவும் சிறந்த முறையில் சிறப்புரை நிகழ்த்திய டாக்டர் VS அன்வர் பாதுஷா உலவி அவர்களுக்கும், அல் புஷ்ரா விருதினை வழங்கி முகமது ஷா அவர்களுக்கும், அல் புஷ்ரா விருதினை பெற்ற மஸ்ஜித் அல் ஹிதாயா புழல் இமாம் டாக்டர் M கமாலுதீன் சஹாபி வல் ஹிகமி அவர்களுக்கும், அரபிக் கல்லூரியை துவக்கி வைத்து புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியை துவக்கி வைத்து துவா செய்த ஜாமியா நாசிர் சுன்னாவின் தலைவர் மௌலானா மௌலவி முகமது சலீம் சிராஜி அவர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கிய நமது புஷ்ரா எஜுகேஷன் சேரிட்டி ட்ரஸ்டினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் M அஷ்ரப் அலி அவர்களுக்கும், அல்ஹாஜ் JJ அமானுல்லா பாடி நம்ம மதரசாவுக்காக மிகவும் பாடுபடக்கூடிய அமானுல்லா அவர்களுக்கும், கிராத் ஓதிய M முகமது யஹ்யா ரஷாதி அவர்களுக்கும், கீதம் இசைத்த H பீர் முகமது அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய புஷ்ரா எஜுகேஷன் சேரிட்டி ட்ரஸ்டினுடைய தலைவர், என்றென்றும் மதரசாவுக்காக ஓடி உழைக்கக்கூடிய நமது அண்ணன் அல்ஹாஜ் S அமானுல்லா ஹாஜியார் அவர்களுக்கும், துவக்க உரை நிகழ்த்திய புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் M முகமது முனீர் ஜமாலி அவர்களுக்கும், மற்றும் இங்கே முன்னிலை வகித்த அனைத்து பெரியோர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய உலமா பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே புஷ்ரா அரபிக் கல்லூரியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.